தமிழ் சினிமாவில் இந்த வருடம் 204 படங்கள் வந்துள்ளது. இதில் வெற்றி படங்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வகையில் இந்த வருடத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு ரசிகர்களை ஏமாற்றிய படங்களின் சிறப்பு தொகுப்பே இந்த பகுதி. புலி திரைப்படம். இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமும் இப்படத்தை எதிர்பார்த்தது. ஏனெனில் முதலாக ஃபேண்டசி கலந்த கதை என்பதால் எப்படி இருக்கும், அதில் விஜய் எப்படி நடித்துள்ளார் என்ற ஆர்வம் வர இப்படம் ரசிகர்களை மிகவும் ஏமாற்றியது. மேலும் ஒரு சிலரின் சதி செயலால் இப்படம் பெரும் தோல்வியை கண்டது. மாசு என்கிற மாசிலாமணி. முதலில் இந்த படத்திற்கு என்ன தலைப்பு என்றே பலருக்கும் குழப்பம்தான். மாஸ் என்று வைத்து அதன் பிறகு மாசுவில் வந்து நின்றது. இப்படமும் வெங்கட் பிரபு சூர்யா கூட்டணி என மிகுந்த எதிர்பார்ப்புடன் சென்ற ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தர வழக்கம் போல் சமூக வலைதளத்தில் கிண்டலுக்கு இப்படமும் ஆளாகி தோல்வியை சந்தித்தது. எலி திரைப்படம். வடிவேலு கலக்கப் போகிறார் என்று பார்த்தால் இந்த வடிவேலு காமெடியன் தானா, ஏன் நமக்கு மட்டும் சிரிப்பே வரவில்லை என்ற நிலையில்தான் படம் இருந்தது. இதுவே இப்படத்திற்கு பெரும் தோல்வியை தர காரணமானது. 10 என்றதுக்குள்ள ஐ என்ற பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு மீண்டும் விக்ரம் இந்த படத்தில் கலக்குவார் என்று எதிர்பார்த்து சென்றால் ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி தான் காத்திருந்தது. சொதப்பலான திரைக்கதையால் 10 என்றதுக்குள்ள திரையரங்கை விட்டு ரசிகர்கள் சென்று விட்டனர். தங்கமகன். வேலையில்லா பட்டதாரி, அநேகன், மாரி என அதிரடி படங்களை கொடுத்த தனுஷ் இந்த படத்திலும் அதே அதிரடியில் கலக்குவார் என ரசிகர்கள் திரையரங்கிற்கு செல்ல அங்கு தனுஷ் குடும்ப சென்டிமெண்டில் கலக்கினர். ஆனால் அது இவரின் ரசிகர்களுக்கே ஒரு கட்டத்திற்கு மேல் பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படமும் இதனால் இந்த லிஸ்டிற்குள் வந்தது. இதே போன்று வாலு, புறம்போக்கு என்கிற பொது உடைமை, உத்தம வில்லன், பாயும் புலி, சகலகலா வல்லவன், எனக்குள் ஒருவன், இது என்ன மாயம், மசாலா படம், சண்டி வீரன், வலியவன் ஆகிய படங்களும் ரசிகர்களை மிகவும் ஏமாற்றியது குறிப்பிடத்தக்கது.